கடல மாவுக்கு போண்டா போடுறதுக்கோசரம் கடல மாவுங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்குறேங்க. போண்டாவுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்குறேங்க. பச்சை மிளகா தேவைன்னா பச்சை மிளகா கொஞ்சம் அறுத்து போட்டுக்கலாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவு வந்து பிசையணுங்க. போண்டாவுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் போடணுங்க, அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. நல்லா ஆயில் வந்து நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடாகும் போது போண்டாவுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து இதில் ஊற்றணுங்க. சூடாக இருக்கிற ஆயில் கொஞ்சம் ஊற்றினா சாப்பிட்றதுக்கு போண்டா வந்து நல்லா ருசியாக இருக்கும். ஊற்றி கொஞ்சம் நல்லா பசையணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா வந்து அப்படியே போடணுங்க. நல்லா போண்டா வந்து திருப்பி திருப்பி போடணுங்க, அப்போ தான் வேகும்போது நல்லாயிருக்கும் போண்டா. சாயங்காலம் ஈவினிங் டைம் வந்து டீ வைக்கும்போது இந்த மாதிரி போண்டா போட்டு டீ வச்சு குடிக்கும்போது போண்டா போட்டு சில சாப்பிட்டுட்டு டீ வச்சு குடித்தா நல்லா இருக்குங்க. நல்லா கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க போண்டா. பாருங்கள், நல்லா திருப்பி திருப்பி நல்லா விட்டாச்சுங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டால் நல்லா சிகப்பாக நல்லா போண்டா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா போண்டா வெந்துருச்சுங்க, ரெடியாகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க போண்டா. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க, இதே மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.